கண்ணன் மற்றும் அவரின் குட்டி சிறுத்தை ஒரு ஊரில். கண்ணன் என்ற சிறுவன் வசித்தான். கண்ணனுக்கு பருவ காலங்களில் விளையாடுவது மிகவும் பிடித்தது. கண்ணன் ஒரு நாள் சதுப்புகாட்டில் நடக்கும்போது ஒரு குட்டி சிறுத்தையை காண்பிக்கிறான். சிறுத்தை சிறியதாயிருந்தது மற்றும் காயமடைந்திருந்தது. கண்ணன் அதை பார்த்து மிகவும் பரிதாபப்பட்டான். அவர் அதை வீட்டுக்கு கொண்டு வந்தார் மற்றும் அதன் காயத்தை சிகிச்சை செய்தார். குட்டி சிறுத்தை ஓரிரு நாட்களில் குணமாக ஆரம்பித்தது. கண்ணனும் அதன் மீது மிகவும் கவனம் செலுத்தினார். அது மிக விரைவில் அவருக்கு மிகவும் நெருக்கமானது. கண்ணன் மற்றும் குட்டி சிறுத்தை தினமும் விளையாடினர். சிறுவனும் அதன் சிறந்த நண்பனாக இருந்தான். இது ஒரு காலத்திற்கு பின் சிறுத்தை முழுமையாக குணமாகி அதன் இயல்பான வாழ்விற்கு திரும்பியிருந்தது. ஆனால் கண்ணனும் அது பகிர்ந்த பாசத்தை மறக்கவில்லை. சிறுத்தை கண்ணனை சந்திக்க வருவதற்காக வனத்திற்கு மறு மாதங்களில் வருகின்றது. அவர்கள் எப்போதும் சந்திக்கும்போது அதை பாசமாக கண்ணனை அழைக்கிறது மற்றும் அன்பு காட்டுகிறது. இந்த கதையில் பாசம் மற்றும் ஆதரவு எவ்வளவு முக்கியமென மற்றும் நண்பர்களின் மதிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். எப்படி இக்கதை உங்கள் மனதில் எந்த உணர்வுகளை உண்டாக்கியிருக்கிறது?